சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 12/4/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை தசமி திதி இரவு 1:17 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவோணம் நட்சத்திரம் மதியம் 3:13 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அவிட்டம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மதியம் 3:13 வரை, அதாவது திருவோணம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்ரவண விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இன்றைய தினம் அந்த திருவோணம் நட்சத்திரம்ங்கிறது இருக்கு இல்லையா, பெருமாளை நினைத்து விரதம் இருப்பவர்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் தேய்பிரை சுபமுகூர்த்த தினமாகவும் கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு பங்குனி மாதம் என்பதால் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்த்து மற்ற எல்லா சுப நிகழ்ச்சிகளையும் செய்வதற்கு ஒரு உகந்த நாளாகவே இந்த நாளானது அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:01 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:17 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 1:48 சந்திர உதயம் என்பது இரவு 2:41 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:27 முதல் காலை 6:01 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:45 முதல் 6:17 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:09 முதல் 1:41 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:13 முதல் மாலை 4:45 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:37 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:56 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. நமது சாஸ்திரா சேனலில் வரும் 14 ஏப்ரல் 2026 செவ்வாய்க்கிழமை தமிழ் வருட பிறப்பு நாள் அன்று காலை 8 மணிக்கு திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் பராபவ வருட பஞ்சாங்க பட்டனம் சிறப்பு நிகழ்ச்சி. நேயர்கள் தங்கள் இல்லத்து பூஜை அறையில் இருந்தவாறே பஞ்சாங்க பட்டனம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஏதுவாக தமிழ் புத்தாண்டு நாளில் காலை 8 மணிக்கு சுக்கிரஹோரையில் ஒளிபரப்பாகிறது. மறக்காமல் பாருங்கள். கோதானம் செய்த பலனை பெறுங்கள். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைனாலும் என்ன பார்த்துட்டு வரோம் சொன்னா கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையிலே இன்னைக்கு ஒரு என்ன கதையை பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா பிச்சை எடுத்தால் கூட மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கதையைத்தான் பார்க்க போறோம். பிச்சைக்காரன் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலே இது சமீபத்திலே முகநூலிலே படித்த கதை தான். அது ரொம்ப பிடிச்சு போகுது. அந்த கதையை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிதான் அந்த கதையை நான் இங்க சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பிச்சைக்காரன் இருந்தானாம். அவன் தன்னுடைய நிலையை நினைத்து வருந்தி கொண்டே இருந்தானாம். நம்ம என்ன இப்படி பிச்சை எடுத்துட்டே இருக்குமே, ஆயுஷுக்கும் இதே மாதிரியே இருந்துருவோமா அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சு கஷ்டப்பட்டுட்டே இருந்தானாம். இப்போ அந்த ஊர்ல ஒரு துறவியானவர் வந்தாராம். அவர் மிகவும் தெய்வீக சக்தி மிக்கவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டு அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ற, அவருக்கு தேவையான பணிவிடைகள்லாம் செஞ்சுட்டு அவர் என்னப்பா உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்பொழுது, ஐயா நான் ஆயுஷுக்கு இப்படி பிச்சைக்காரனாகவே இருக்க வேண்டியது தானா, என் தலையில பகவான் இப்படிதான் எழுதி இருக்காரா அப்படின்னு அவர் கேட்ட உடனே இந்த துறவி சொன்னாராம், நீ அந்த பகவானையே போய் கேட்டு தெரிஞ்சுக்கிய அப்படின்னு சொல்லி சொன்னாராம். எப்படி நான் பகவானை போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறது, நான் பகவானை எப்படி தரிசனம் பண்றது அப்படின்னு சொன்ன உடனே அவர் நீ இதெல்லாம் இந்த தாண்டி இந்த மலையை தாண்டி இந்த ஆறினை தாண்டி நீ இப்படி போனீங்கன்னா அங்க ஒரு இடத்துல பகவானை நீ போய் தரிசனம் பண்ணலாம், அவரை போய் தரிசனம் பண்ணி கேட்டுக்கோ, நான் உனக்கு அதற்கான வழிமுறைகள் எல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா நீங்க சொல்லுங்க, நான் இறைவன்கிட்ட போய் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சரின்னு ரெடி ஆயிட்டான்.
வழியானாம். அவரும் அதற்கான வழிமுறைகள் எல்லாம் சொல்றாரு. இந்த வழியில போகணும்னு சொல்லி ஒரு கூகுள் மேப் மாதிரி ஒரு பிளான் எல்லாம் போட்டு கொடுத்துடுறாரு. நீ இந்த மலையை தாண்டணும், இந்த ஆறை தாண்டணுங்கிற மாதிரிலாம் எழுதி கொடுத்து அனுப்பிச்சிடறாரு அவன்ட்டு. அவனும் அப்படியே நடந்தே தான் போயின்னு இருக்கான். நடந்து போகும்பொழுது ஒரு நாள் இருட்டிடுது, ராத்திரி ஆயிடுது. எங்க போய் படுக்கிறதுன்னு தெரியல. அப்போ ஒரு பணக்கார வீட்டு வாசல்ல போய் படுக்கிறான். அந்த வீட்டு வாசல்ல போய் படுக்கும் பொழுது அந்த வீட்டு அந்த செல்வந்தரா இருக்கார். அவர் வந்து வெளியில வர்றாரு. பார்த்து, யார் நீ, யார் இங்க வந்து ஏன் படுக்கிற, பிச்சைக்காரன் போப்போ அப்படின்னு சொன்ன உடனேயே, ஏன் நான் பிச்சைக்காரன் தான், ஆனா இறைவனை தரிசிப்பதற்காக நான் சென்று கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொன்னானாம். இந்த மாதிரி அந்த தெய்வீக துறவிதான் நான் சொன்னேன். ஓ, அந்த துறவியா, அப்ப நீ வந்து கண்டிப்பா நீ இறைவனை பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நீ எனக்கு ஒரு உதவி பண்றியா அப்படின்னு சொல்லி இந்த செல்வந்தர் கேட்டாராம். ஏன் சொல்லுங்க, முடிஞ்சா பண்றேன்னு இந்த பிச்சைக்காரன் சொன்னானாம். அதுக்கு அவர் சொன்னாரா, என்னுடைய மகள் என்கிட்ட வந்து நிறைய சொத்துக்கள் எல்லாமே இருக்கு. ஆனா என்னுடைய மகள் வந்து பிறந்ததிலிருந்தே வாய் பேச முடியாமல் ஒரு ஊமையாகவே இருக்கிறாள். அவ எப்போ பேசுவாங்கிறத நீ எனக்காக சுவாமிகிட்ட கேட்டுட்டு வரியா? நீ தான் வந்து அதற்கான வழிமுறையில அந்த துறவிகிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவர் எங்களுக்கெல்லாம் சொல்லல, உனக்கு தான் சொல்லியிருக்காருன்னா அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். நீ எப்படியா இருந்தாலும் அவர் சொல்லியிருக்காரு, நீ கண்டிப்பா போய் இறைவனை பார்த்துருவ. அந்த மாதிரி இறைவனை பார்த்தா நீ என்னுடைய மகளுக்காக அவள் எப்பொழுது பேசுவாள்ங்கிறத மட்டும் நீ எனக்கு கேட்டுட்டு வந்து சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிச்சைக்காரன்ட்ட அவர் கேட்டாராம். கண்டிப்பா நான் சொல்றேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அன்னைக்கு நைட் அங்கேயே படுத்து தூங்கிட்டான். நான் மறுநாள் காலைல எழுந்திருச்சு அவன் பாட்டி திரும்பி தன்னுடைய வழி பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தா அங்கே குறுக்கால அவர் சொன்ன மலையானது வந்ததாம். அது ரொம்ப பெரிய மலையா இருக்கான். அந்த மலையை பார்த்த உடனே இவனுக்கு வந்து மயக்கமே வந்துருச்சு. இது எப்படி கிராஸ் பண்றதுன்னு தெரியல முயற்சின்னு இருக்கும் பொழுது அங்க ஒரு மந்திரவாதி வந்தானாம். அந்த மந்திரவாதி பார்த்துட்டு, என்ன ஆச்சு, ஏன் இது மாதிரி நிக்கிற அப்படின்னு கேட்ட உடனே இவன் நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கான். இந்த மாதிரி நான் இறைவனை பார்க்க போறேன், தடையா இருக்குன்னு சொன்ன உடனே, அப்படியா, அப்ப நீ எனக்கு ஒரு உதவி பண்றியா அப்படின்னு சொல்லி மந்திரவாதியை கேட்கிறானாம். சொல்லுங்க என்ன உதவி அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நான் என்னுடைய மந்திர சக்தியால் இந்த மலையை சின்னதாக்கிடுறேன், நீ ஈஸியா கிராஸ் பண்ணிட முடியும். ஆனால் கிட்டத்தட்ட 350 ஆண்டுகளாக நான் இங்கே தான் வசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு எப்பதான் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பகவான்கிட்ட கேட்டுண்டு வரியா அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதி சொன்னானாம். சரி, அதனால என்ன, நான் கேட்டுண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரனும் அவர் மந்திரவாதி என்ன பண்றாரு, அந்த மலையை சின்னதாக்கிறார். பிச்சைக்காரன் அந்த மலையை கிராஸ் பண்ணி போயிடுறான். கொஞ்சம் தூரம் போன உடனே அவர் சொன்ன அந்த ஆறானது வருகிறது. அங்க குறுக்கால ஒரு பெரிய ஆறுங்கிறது வர்றது. அந்த ஆறை எப்படி கடக்கிறது, எப்படி கிராஸ் பண்ணி போறதுன்னு இவருக்கு தெரியல. என்னடா இது, எப்படி கிராஸ் பண்ணி போறதுன்னு தெரியலன்னு பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய ஆமை ஒண்ணு வந்துச்சான். ஆமைன்னா சாதாரண ஆமையில ரொம்ப பெரிய ஆமை. அந்த ஆமை வந்து எதுக்காக இங்க நிக்கிறேன்னு இந்த பிச்சைக்காரனை பார்த்து கேட்டுச்சான். இவன் நடந்ததெல்லாம் சொன்ன உடனே, அப்படியா, நீ கண்டிப்பா இறைவனை பார்த்துருவ, இந்த ஆறை கடப்பதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன், நீ வந்து என்னுடைய மேல, என் மேல உட்காந்துக்கோ, அந்த ஓட்டு மேல உட்காந்துக்கோ, நான் உன்னை அப்படியே அழைச்சிட்டு போய் அந்த பக்கம் கரையில விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமை சொல்லிச்சாம். ஆனால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆமை கேட்குதாம். சரி சொல்லு, உனக்கு என்ன அப்படின்னு சொன்னோடனே, நீ இறைவனை பார்க்கும் பொழுது நான் எப்பொழுது பறப்பேன் அப்படிங்கறத மட்டும் நீ கேட்டுட்டு வாங்க, எனக்கு பறக்கும் சக்தி வேண்டும், நான் எப்பொழுது பறந்து செல்வேங்கிறத மட்டும் நீ இறைவன்கிட்ட கேட்டுக்கிட்டு வாயேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆமை சொல்லிச்சாம். சரின்னு சொல்லிட்டு இவரும் வந்து ரைட்டு, நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறை கடந்து இந்த ஆமையோட உதவியோட நேரம் அந்த ஆற்றையும் கிராஸ் பண்ணி நீந்தி அந்த பக்கம் போயாச்சு. போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போன உடனேயே இந்த துறவி சொன்ன இடம் வந்துருது. அங்க போய் பிரார்த்தனை பண்ண உடனே எங்க சுவாமி வந்துடுறார், பகவான் வந்துடுறார், காட்சி தரார். பகவான் வந்து என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஐயா என்னுடைய கேள்விகளுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும், அப்படி எனக்கு வந்து வரங்களை தர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கிறான். நான் இந்த மாதிரி பிச்சைக்காரனவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க வரங்களை தர வேண்டும் சொன்னோன்னே, ஆஹா, அதனால என்ன, நீ இவ்வளவு தூரம் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன், கண்டிப்பா நான் உனக்கு தரேன். ஆனா நீ என்கிட்ட 3 கேள்வி மட்டும்தான் கேட்கணும். அந்த 3 கேள்விகளுக்கு மட்டும்தான் என்னால் விடையளிக்க முடியும். உன்னுடைய சௌகரியம், நீ என்ன கேட்கிறியோ கேளு அப்படின்னு சொல்லிட்டாராம். இவன் யோசிக்கிறான். இப்போ இவன் யோசிக்கும் பொழுது என்ன யோசிச்சான்னா, 3 கேள்விதான் கேட்கணும்னு சொல்றாரு. ஆனா என்கிட்ட 4 கேள்வி இருக்கு. ஏன்னா அவங்க 3 பேரும் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்னுடைய பிரதானமான கேள்வி, நான் ஏன் இப்படி பிச்சைக்காரனாவே இருக்கேன், ஆயுசுக்கும் நான் இப்படி பிச்சைக்காரனாவே இருந்தணுங்கிறதா என்னுடைய கேள்வியா இருக்கு. இதுல எதை நான் கேட்கறதுன்னு அவன் யோசிச்சுட்டு அவன் எப்படி யோசிச்சானா, எப்படி யோசிச்சான்னா, நம்மளாச்சும் எப்படியாவது பிச்சை எடுத்து கூட நம்ம பழிச்சிக்கலாம், கடைசி வரைக்கும் நம்ம பிச்சை எடுத்து கூட வாழ்ந்துலாம், நமக்கு ஏதோ ஒரு சாப்பாடுங்கிறது எங்கேயோ இடத்துல கிடைச்சிடுது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர்களுக்கான பிரச்சனை தான் பெருசா இருக்கு, அதனால நம்ம அவர்களை பற்றி அந்த கேள்விகளை மட்டுமே கேட்போமேன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி ஒவ்வொருத்தட்டையும் கேள்வியை கேட்டாராம். கேள்வி கேட்ட உடனே இறைவனும் அதற்கான விடைகளை சொல்லிவிட்டாராம். அந்த 3 பேருடைய கேள்வியை மட்டும் கேட்டுக்கிட்டு அதற்கான விடையை தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி வரான். முதல்ல வரும்பொழுது ஆமை தானே இருக்கும். அந்த ஆமை வந்து கேட்டுச்சா, கேட்டியா நீ எனக்கான கேள்வின்னு சொன்ன உடனே, ஆஹா நான் இறைவனை தரிசிச்சுட்டு உனக்கான கேள்வியை கேட்டேன். இறைவன் என்ன சொன்னார்னா, நீ எப்பொழுது உன்னுடைய ஓட்டை பீத்து எரிகிறாயோ அப்பொழுதே நீ பறக்க தொடங்கி விடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனேயே இவனுடைய வார்த்தைகள் நம்பிக்கை வச்சு அதனுடைய 2 ஓடுகளையும் பிச்சு இவன் கையில கொடுத்த உடனே அந்த ஆச்சரியம், அந்த ஆமை பறந்து போயிடுச்சாம்.
இந்த ஓடுகளை பிரிச்சு பார்த்தா அந்த ஓடுகள் ரெண்டு பிச்சு கொடுத்தது இல்லையா, அதுல ஒரு ஓடு நிறைய ரத்தினங்களும் பவழங்களும் நகைகளும் புன் நகைகளுமா இருந்துச்சா அந்த ஓட்டுல. அது எல்லாத்தையும் இவன் எடுத்துக்கிறான், இவனுக்கு தான் சொல்லிட்டு இவன் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்கான். வரும்பொழுது பார்த்தா அதற்கு அடுத்தபடியாக அந்த மந்திரவாதி கேட்கிறார், என்னப்பா எனக்கு எப்ப முக்திங்கிறத கேட்டியா, 350 வருஷமா நான் இப்படியே கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்ட உடனே, ஆஹா இறைவன் என்ன சொன்னான்னு சொன்னா, நீங்கள் எப்பொழுது அந்த மந்திர கோலை உங்கள் கையிலிருந்து தூக்கி எறிகிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கான முக்தி கிடைக்கும் இறைவன் சொன்னான்னு சொன்ன உடனே, அப்படியா இந்த மந்திர கோலை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே அவனுக்கு முக்தி கிடைச்சிருச்சாம். அவனும் கிளம்பிட்டான். இப்போ இவன் கிட்ட எதையும் சாதிக்கக்கூடிய அந்த மந்திர கோலும் கையில கிடைச்சிருச்சு. அப்படியே திரும்பி வரா. மூணாவதா பார்க்கும்போது இந்த செல்வந்தர் இருக்கார். அந்த செல்வந்தர், என்னப்பா இறைவனை தரிசிச்சுட்டா, நீ எனக்கான கேள்வியை கேட்டுட்டியா அப்படின்னு சொன்ன உடனே, ஆஹா நான் கேட்டுட்டேன். அதற்கு இறைவன் என்ன சொன்னார் என்று சொன்னால், உங்களுடைய மகள் எப்பொழுது தான் மணக்கின்ற மணவாளனை காண்கிறாளோ அந்த க்ஷணமே பேச தொடங்கி விடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொன்னார் அப்படின்னு அவன் சொல்லி முடிச்சதுதான் தாமதம். அவருடைய பெண்ணானவள் அந்த மாடிப்படியிலிருந்து இறங்கி வந்து கொண்டே இருந்தாளாம். வரும்போதே பார்த்துட்டு கேட்கிறாளாம், அப்பா இவர் தானே எனக்காக இறைவன்கிட்ட போய் கேள்வி கேட்க போனவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்டுட்டே வராளாம். இதை பார்த்த உடனேயே அவருக்கு சந்தோஷம், செல்வந்தருக்கு தன்னுடைய மகள் பேசிவிட்டாளேன்னு சொல்லிட்டு, இவன் தான் அதற்கான சரியான கணவன் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் தான் சரியான ஒரு ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொன்ன மாதிரியே அந்த பெண்ணை இவளுக்கான மணாளன் இவன் தான் சொல்லிட்டு இவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து தன்னுடைய சொத்துக்கள் மொத்தத்தையும் கொடுத்து விட்டாராம். யோசிச்சு பாருங்களேன், அவன் ஒரு பிச்சைக்காரன், இப்ப அவனுக்கு அளப்பரிய செல்வங்கள் கிடைச்சிருச்சு, ஆமை மூலமா எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய மந்திரக்கோள் கிடைச்சிருச்சு, கல்யாணமும் பண்ணி ஒருத்தர் சொத்தை எல்லாம் கொடுத்துட்டார் சொன்னா, இதற்கு அனைத்திற்கும் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் தன்னலம் கருதாது, தனக்கான கேள்வியை இறைவனிடத்திலே கேட்காது மற்ற மூவருக்கான கேள்விகளை கேட்டிருக்கிறான் அல்லவா, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு, அந்த நோக்கத்திற்கான பலன் தானே அவனுக்கு இத்தனையும் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையானது முடிவிற்கு வருகிறது. மூலமா இது கொஞ்சம் நம்ம எக்ஸாகரேட் பண்ணி சொன்னா கூட, இதன் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் ஏழ்மை நிலையிலே இருந்தாலும், மிகவும் ஒரு கடினமான சூழலிலே இருந்தாலும், நம்மால் இயன்ற உதவியை நிச்சயமாக, அதுவும் நம்மை நம்பியவர்களுக்கு கண்டிப்பாக அந்த உதவியை செய்துவிட வேண்டும். கடனை வாங்கி ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லல, நம்மளால முடிஞ்ச உதவி. இது என்ன, ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார் பதில் சொல்றோம், அல்லது கருத்துக்கள் ஒரு ஆறுதலான வார்த்தைகள் தானே, ஏதோ ஒரு விஷயம் நம்மால் என்ன இயலுமோ அந்த உதவியினை நாம் எந்த நிலையில் இருந்தாலும் செய்து விட வேண்டும். ஒரு ஏழ்மை நிலையில இருந்தாலும் அந்த செய்கின்ற உதவியானது நிச்சயமாக நமக்கு நற்பலனை தரும் என்பதுதான் இந்த கதையின் மூலமாக நமக்கு புரிய வருகிறது இல்லவா. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.